எதிர்நீச்சல் சீரியல்ல கொற்றவை கேரக்டர்ல ஐபிஎஸ் அதிகாரியா புதுசா அறிமுகமாயிருக்காங்க தாட்சாயினி சாந்த சொரூபன். மக்கள் மத்தியில இந்த எதிர்நீச்சல் சீரியலுக்கு நல்லாவே வரவேற்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர் நடிகைகள் கூட மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில கொற்றவை கேரக்டர்ல ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் அறிமுகமாயிருக்காங்க. கொற்றவை அறிமுகமான முதல் நாளிலேயே தன்னோட நடிப்பால ரசிகர்களை நல்லாவே கவர்ந்துட்டாங்க. சோ யார் இந்த கொற்றவை, எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நடிக்க வந்தாங்க அப்படிங்கிற பத்தின தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எதிர்நீச்சல் சீரியல்ல கொற்றவையா நடிக்கிற நடிகையோட நிஜ பெயர் தாட்சாயினி சாந்த சொரூபன். சொந்த ஊர் வேலூர் மாவட்டம். வேலூர் பொண்ணா இருக்க இவங்க அங்கேயேதான் படிப்பை எல்லாமே முடிக்கிறாங்க. அதே மாதிரி தாட்சாயினியோட அப்பா ஆர்மியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பா ராணுவத்துல வேலை பார்த்ததால இவங்க ஃபுல்லாவே அம்மா செல்லமாம். எப்பவுமே அம்மா கூட தான் இருப்பாங்களாம். எந்த இடத்துக்கு போறனாலும் அம்மா கூட தான் போவாங்களாம். அடிக்கடி தன்னோட அம்மா கூட எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் கூட சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தாட்சாயினிக்கு சின்ன வயசுல இருந்தே மாடலிங் துறையில அதிகமான ஆர்வம் இருந்திருக்கு. அதனாலேயே இவங்க மாடலா பல நிகழ்ச்சிகளிலும் கலந்திருக்காங்க. இவங்களோட விடாமுயற்சிக்கு பலனா 2021 நடைபெற்ற நியூ தமிழ்நாடு அப்படிங்கிற அழகி போட்டியில பங்கு பெற்றது மட்டும் இல்லாம வெற்றியும் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2021 நடைபெற்ற மிஸ் சவுத் இந்தியன் போட்டியிலையும் பங்கு பெற்று டாப் 6 இடங்களுக்குள்ளயும் வந்திருக்காங்க. அது கூடவே இவங்க பல விளம்பரங்கள்லயும் நிறைய ஷார்ட் பிலிம்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இவங்களுக்கு 2022 யார் இவள் அப்படிங்கிற ஆல்பம் சாங்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்திருக்கு. அந்த பாட்டுலயும் இவங்க அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இளைஞர்களை கவர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டாக்கீஸ், சம்திங் பேடர் ஆப் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளிலும் கலந்திருக்காங்க. அது மாதிரி இவங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னாலே அதுல இவங்களோட மாடலிங் போட்டோஸ் தான் அதிக அளவுல இருக்கு. அதனாலேயே இவங்களுக்கு அதிகப்படியான ரசிகர்களும் இருக்காங்க. அதிலிருந்து இவங்களுக்கு நிறையவே வாய்ப்புகளும் வர தொடங்கி இருக்கு. இவங்க விதார்த்த நடிப்பில் வெளியான பயணிகள் கவனிக்கவும் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காங்க. மாடலிங்ல மட்டும் இல்லாம படிப்பிலும் ரொம்பவே கெட்டிக்காரியா இருக்கிற இவங்களுக்கு இப்போ எதிர்நீச்சல் சீரியல்ல கொற்றவை அப்படிங்கிற ஐபிஎஸ் அதிகாரியா நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அறிமுகமான முதல் காட்சியிலேயே மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. இவங்க தான் இனி தர்ஷினிய காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்லி மக்களும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இவங்க கதாநாயகியான ஜனனியை விடவே ரொம்பவே ஒரு போல்டான கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறதால மக்கள் இவங்களுக்கு ஆதரவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல அடிக்கடி புது கேரக்டர் வரதும் வழக்கம்தான். அந்த வகையில தான் சமீபத்துல கூட ராமசாமி மெய்யப்பன், கிருஷ்ணசாமி மெய்யப்பன், அவரோட குடும்பத்தினர் அப்படின்னு எல்லாருமே அறிமுகமாயிருந்தாங்க. அந்த வரிசையில இப்போ கொற்றவை கேரக்டரா தாட்சாயினி சாந்த சொரூபன் அறிமுகமானதை பத்தியும் அவங்களோட நடிப்பை பத்தியும் உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. மீடியா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.